ரதியக்கா அடுப்படியில் இது என்னதுன்னு பாருங்கப்பா. இந்த பிள்ளைங்க இந்த 1 இயரில் இது ஹாட் வாட்ரு போட்டு லைட் வார்மாக ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க, காஃபாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இதை வாங்கினோம். இங்கே பாருங்கள், இதை வாங்கி கொடுத்தா இது அதுக்குள்ளேயே மூடியையும் காணோம் ஒன்றையும் காணோம். ஒரு 1 வீக் தான். எல்லாம் டிமார்ட் போகும்போதெல்லாம் ஒன்று ஒன்று. இங்கே பாருங்கள், இது வந்து மட்டும் வால்மெட் அவங்க டேடி ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்தது. மற்றதெல்லாம் வாங்கினதான் டிமார்ட் போகும்போது ஒன்று ஒன்றா. இங்கே பாருங்கள், இது நல்ல சூப்பராக நல்லா இருந்துச்சு. அதுக்கு மூடியெல்லாம் துவைச்சாச்சு. அப்புறம் இன்னும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தது இன்னொரு ஒரு வருஷத்தில் ஒரு 2 வாட்டர் கேன் 3 வாட்டர் கேன் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் கேன் எல்லாமே இது எல்லாம் எடுத்து போட்டுறதுக்கு இப்போ வச்சுருக்குறோம். ஏன்னா அதுக்கப்புறம் வாங்கினது புதுசாக இருக்குது வேறு. இதெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி இப்போ தூக்கி போட வச்சுருக்குறோம். மனசும் கேட்கல, வேறு என்ன பண்ணுறது, பிளாஸ்டிக் கடையில் போட்டுற வேண்டியதான். யாராவது வாட்ரு குடிக்கிறவங்களுக்கு கொடுக்கலான்னு சொன்னால் நம்ம எச்சு வச்சுட்டு எப்படி கொடுக்குறது? அது கொடுக்குறதுக்கும் அக்காவுக்கு மனசு வரல. இத்தனை வாட்டர் கேன் கழிச்சாச்சு. 1 இயர் முடிய போதா கழிச்சாச்சு. வீட்டில் இப்போ 2 3 யூஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு 4 வாட்டர் கேனு. அடுத்து இனிமேல் ஜூன் வரும்போது மறுபடியும் புதுசு. உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இப்படி தான் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது இந்த வாட்டர் கேன் வேறு என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லி அக்காவுக்கு சொல்லுங்கள் கமெண்டில். வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வேஸ்ட்டாக தான் அக்கா போட போகிறேன். இதெல்லாம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுப்பா. இதெல்லாம் நல்லா வாட்ரு வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து வெறும் ப்ரெஷ் மட்டும் போட்டாலும் நல்லா வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுதான் வாஷ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு குட்டி ப்ரெஷ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியே வாங்கி வச்சுருக்கேன். இது நீங்கள் சொல்லுங்கள், இது மறுபடி ரீயூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னும் பாக்ஸெல்லாம் எவ்வளோ பாருங்கள். 1 இயரில் பாக்ஸு ஒரு டிமார்ட் போகும்போதெல்லாம் பாக்ஸ் எடுப்பாங்க. இப்போ மறுபடியும் ஜூன் மாதம் மே முடியவும் மறுபடியும் நியூ பாக்ஸ். அதுக்குள்ளேயும் இப்போ ஒரு 4 5 பாக்ஸு வெளியே போட்டாச்சு. இப்படி தான் எல்லார் வீட்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன் அக்கா. கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.